சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும் மொபைல் போன்ஸ்களில் LTR.fm இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்தோஷமாய் வரவேற்கிறேன். இந்த வேளையில் இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாயிருப்பீர்கள். சில வேளையில் உங்களை அறியாமலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருக்க கூடும். இன்றைக்கு ஏதோ இந்த நிகழ்ச்சி டிவியிலே போகிறதே நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி, ஆனால் இது நீங்களா நினைத்து வரவில்லை. ஒருத்தர் உங்களுக்கு பின்பதாக இருந்து உங்களை தள்ளுகிறார். ஏனென்று தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எனவே இந்த வேளையில் நாங்கள் இந்த வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை பார்த்து விட்டு ஒரு சின்ன தியானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தானியேல் என்கிற புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். தானியேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உங்களுக்கு தெரியுமா, சில வேளையில் நாங்கள் இதை யோசித்து பார்ப்பதில்லை. நாங்கள் சில நேரம் அநேக தடவை கடவுளே கடவுளேன்னு நாங்கள் கூப்பிடுவது உண்டு. ஆனால் நாங்கள் கூப்பிடவே தேவையில்லை. அவர் எங்களுக்கு பின்பதாக, அவர் மட்டுமல்ல, அவருடைய பெரிய சேனை இருக்கிறதாம், தூதர்கள் இருக்கிறார்களாம், அவ்வளவு பேரும் எங்களுக்கு பின்பதாக அவர் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ஒரு சிங்க கெபியில் தானியேலை தூக்கி போடுகிறார்கள். அங்கே அநேக சிங்கங்கள் இருக்கிறது. ஒரு சிங்கத்துக்குள் ஒரு மனுஷனை தூக்கி போட்டால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான். நாங்கள் சிங்க கெபியில் நாங்கள் போடப்படுவதில்லை. ஆனால் ஒரு சிங்க கெபியில் போட்டால் நாங்கள் எப்படியாக நாங்கள் உணர்வோமோ
அப்படிப்பட்ட உணர்வு கூடாக நாங்கள் போய் கொண்டிருக்கலாம், அப்படிப்பட்ட அனுபவத்துக்கூடாக நாங்கள் போய் கொண்டிருக்கலாம். எல்லா பக்கமும் யார் என்ன செய்ய போகிறார்கள், இப்பொழுது எனக்கு என்ன நடக்க போகிறது, ஐயோ நான் இன்றைக்கு எழும்பியிருக்கிறேனே, இன்றைக்கு இந்த விஷயங்கள் நடக்கவிருக்கிறதே, இவர் இன்றைக்கு வரப்போகிறாரே, அல்லது அவருக்கு நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அல்லது இவருக்கு நான் இந்த காரியத்தை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நெருங்கி அப்படி ஒடுங்கி போயிருக்கலாம். உங்களுக்கு தான் தெரியும், இன்றைய நாளிலே அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அந்த வசனத்தை நாங்கள் திரும்ப இப்பொழுது வாசிக்க உங்களுக்கு விளங்கும். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய, அதுதான் இந்த இடத்துல நாங்கள் முக்கியமான விஷயம், எந்த ஒரு காரியமும் எங்களை நெருக்கி போடாத படிக்கு எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மட்டுமில்லை, அவர் தன்னுடைய தூதன், அவருக்கு ஒர்க் பண்ணுகிற ஆட்களை எங்களுக்கு பின்பதாக அனுப்பி எங்களை காக்கிறாராம். ஆனால் அதை நீங்களும் நான் விசுவாசித்தால் நிச்சயமா அதை உணர்வோம். உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமில்லை, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான். அநேக தடவைகளில் நாங்கள் ஒரு சிங்க கெபியில் இருப்பதை போல எப்பொழுது யார் வந்து எங்களை பட்சித்து போடுவார்களோ என்று, ஆனால் அத்தனை தடவையும் தேவன் எங்களை தூக்கி எடுத்து விடுவிக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு தேவை, அவரை விசுவாசிக்கிற விசுவாசம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை விசுவாசிக்காவிட்டால் இது எங்களுக்கு நடக்காது. நாங்கள் ஒருவரை விசுவாசித்து நாங்கள் முன்னோக்கி போகிற வேளையிலே அவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் யாரையும் நம்பாட்டா கடைசி வரைக்கும் நாங்கள் அவர்கிட்ட போக மாட்டோம். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்லுகிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அவரிடத்தை நோக்கி வருகிற வேளையிலே அவர் உங்களை தூக்கி செல்லுகிறார். அவர் தன்னுடைய தூதர்களை உங்களை அனுப்பி தாங்கி செல்லுகிறார். எந்த சிங்கமோ எந்த நாசமோசமோ யாருடைய கட்டுகளோ எதிர்ப்புகளோ மந்திரமோ உங்களை எதுவும் அணுகாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கிறவர் யார் தெரியுமா? உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை விட மேலான சக்தி ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிற நேரத்திலே அவர் உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய சிங்க குகைக்குள் நீங்கள் விழுந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, அதுல எதுவும் உங்களை அணுகாது. உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியில வராது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது சொன்னபடி அவர் செய்கிறவர். அவர் சொன்னது ஒன்றுமே மாறாது. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தை உருவாக்கினது அவர் தன்னுடைய கையினாலே இந்த உலகத்தை அவர் செய்யவில்லை, அவருடைய வார்த்தையினாலே உலகம் உண்டாக கடவது என்று சொல்லி உருவாக்கினவர். அவருடைய வாயிலே அவ்வளவு மகத்தான வார்த்தை இருக்கிறது, அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவருக்கு மேலாக ஒரு சக்தியும் இல்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இதுவரை நீங்கள் எத்தனையோ பேரை நோக்கி பார்த்திருப்பீங்க. உங்களை நெருக்குகிற வேளையில நீங்கள் ஓடி போயிருந்திருப்பீர்கள். அவர்கள் எல்லாம் கூட உங்களை கைவிட்டிருப்பார்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே அவர்கள் எல்லாவற்றையும் இந்த ஒரு நாள் ஒரு புறம் வைத்து விடுங்க. அவர்கிடத்துல போங்க. நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க, ஓகே எவ்வளோ காரியங்கள் செய்து பார்த்தேன் நான், ஆனாலும் இன்னும் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இதிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியவில்லை என்று நீங்கள் வேதனைப்படலாம். இப்பொழுது ஒரு காரியத்தை மாற்றி பாருங்க. அதுதான் சரி, இனி நான் இந்த மனுஷரெல்லாம் விட்டுவிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த காலை வேளையிலே இந்த டிவி மூலமாக சொல்லப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்க போகிறேன், அவர் என்னை விடுதலையாக்குவார் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த நாள் இரவு வருவதற்கு முன்பதாக எல்லா கட்டுகளும் எல்லா சிங்க கெபியிலும் இருந்து தேவன் உங்களை தூக்குவார், அவர் நடத்துவார். நான் சொல்லவில்லை, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லி பாருங்க, பாப்போமா? ஓகே, நீங்களும் நானும் இந்த நேரத்திலே உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கண்களை மூடுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஐயா, அநேக தடவைகளில் நானும் ஒரு சிங்க குகையிலே தான் இருக்கிறேன் அப்பா. ஆனால் வெளியே வர முடியாமல் பீருண்டு போகிறேன் அப்பா. ஆனால் இப்பொழுது தகப்பனே, எல்லாவற்றையும் நான் ஒரு புறம் வைத்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன். அவர் ஒருவரே என்னை சிங்க குகையிலிருந்து என்னை தூக்குகிறவர், எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய தூதர்களில் என்னை தாங்கிக் கொள்ளுகிறவராக இருக்கிறீங்க. எனவே இந்த வேளையிலே ராஜாவை, இந்த காலை வேளையில் அப்பா, நான் விடுதலையாகிறேன் தகப்பனே. ஓ சுவாமி, எஸ் அப்பா, நான் விடுதலையாக்கப்படுகிறேன் அப்பா. நான் உங்களே நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவே நம்புகிறேன். என் இயேசுவே
உண்மையில நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள் தகப்பனே, என்னோடு சேர்ந்து அப்படி சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க தகப்பனே. அதுக்காக உங்களை நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஐயா, இந்த வேளையிலே இந்த சகோதரனோ இந்த சகோதரியோ இப்பொழுது இந்த வீடை விட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகலாம், அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகலாம், அல்லது ஒர்க்குக்கு போகலாம், இல்லாட்டி வீட்டிலே இருக்கலாம், அல்லது எங்கேயும் போகலாம். ஆனால் விடுதலையாக போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உமக்கே